அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷ்ணப் அகாடமில இருந்து வினிதா. இந்த வீடியோல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தகவல் அறியும் உரிமைச் சட்டத்த பத்தி பார்க்க போறோம். இந்த சட்டத்த பத்தி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மத்திய, மாநில தகவல் ஆணையங்களையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப தகவல் அறியும் உரிமைச் சட்டம் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ்ல டைரக்டாகவே கவர் ஆகக்கூடிய ஒரு டாபிக். நம்மளுடைய ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9th மனித உரிமைகள் புக்கில் உங்களுக்கு தகவல் அறியும் உரிமைச் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அந்த தகவல் மட்டும் நமக்கு போதுமானது கிடையாது. இன்னும் நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு தகவல் அறியும் உரிமைச் சட்டம். தகவல் அறியும் உரிமை அப்படின்னு என்னதுங்க? ஒரு பொது நிறுவனம் இருக்குது, ஒரு அரசு நிறுவனம் இருக்குது அப்படின்னா, அந்த நிறுவனத்துடைய தகவல்களை யார் வேணாலும் சாதாரண பொதுமக்கள் கூட கேட்டு அந்த நிறுவனத்துடைய தகவல்களை பெற முடியும். அதற்கான உரிமை தான் தகவல் அறியும் உரிமை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நம்ம நாட்டில் இப்போ தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து நடைமுறையில் இருக்குது. அப்போ முதலாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். இதை வந்து எக்ஸாம்லாம் கேட்டிருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் முதலில் இயற்றப்பட்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடனு. எந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1766. இந்த பீரியட்லேயே அவங்க வந்து கொண்டு வந்துட்டாங்க. அப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2002 சுதந்திர தகவல் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதாவது இப்போ நமக்கு இருக்கக்கூடிய தகவல் அறியும் உரிமை சட்டத்துக்கான ஒரு அடித்தளம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இது ரொம்ப டீப்பாக போக வேண்டியதில்லை. சுதந்திர தகவல் சட்டம் அப்படின்னு 2002 கொண்டு வந்தாங்க. இதே மாதிரி ஒரு சட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே இயற்றப்பட்ட ஒரு சட்டம் எப்போ இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15, 2005 இந்தியாவில் தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ன பண்ணாங்கன்னா இயற்றினாங்க. இந்த சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்ததுன்னா அக்டோபர் 12, 2005. ரொம்ப முக்கியங்க. இயற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் இயற்றப்பட்டது ஜூன் 15, 2005. நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்பன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 12, 2005. இதெல்லாம் அடிக்கடி கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. அக்டோபர் 12, 2005. சரி, அப்போ இந்த சட்டத்தின் அடிப்படையில் என்ன பண்ணாங்கன்னா இந்த சட்டத்தின்படி மத்திய தகவல் ஆணையம் மற்றும் மாநில தகவல் ஆணையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த தகவல் அறியும் உரிமையை உறுதி செய்வதற்காக என்ன பண்ணாங்கன்னா மத்திய தகவல் ஆணையத்தையும் மாநில தகவல் ஆணையங்களையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏற்படுத்தினாங்க. இது வந்து சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆணையங்கள் உருவாக்கப்பட்டதுனால மத்திய தகவல் ஆணையமாகட்டும் மாநில தகவல் ஆணையங்களாகட்டும் இது எல்லாமே என்னதுங்க சட்டப்பூர்வ ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சட்டத்தின் அடிப்படையில் இந்த ஆணையங்கள் உருவாக்கப்பட்டதுனால இதை நாம் என்ன சொல்கிறோம்? சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்கிறோம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் பார்த்தீங்கன்னா இதில் 2 அட்டவணை இருக்குது, 31 பிரிவுகள் இருக்குது. செக்ஷன்ஸ்னு சொல்லலாம். பிரிவுன்னா ஆர்டிக்கல் இங்கே கிடையாது, செக்ஷன்ஸ். 31 பிரிவுகள் இருக்குது, 2 ஷெடியூல் இருக்குது, 2 அட்டவணைகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6 சாப்டர்ஸ் இருக்குது. 2 ஷெடியூலு, 31 செக்ஷன்ஸு, 6 சாப்டர்ஸாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா அரசு பொதுத்துறை நிறுவனத்திலும் வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புணர்வையும் அதிகரிக்கும் பொருட்டு இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் அந்நிறுவனம் பற்றிய தகவல்களை பெற கொண்டு வரப்பட்டது. அப்போ நிறுவனங்களுடைய அனைத்து அரசு பொதுத்துறை நிறுவனங்களுடைய அந்த வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் பொருட்டு எல்லா மக்களும் அனைத்து பொதுமக்களும் அந்த நிறுவனத்துடைய தகவல்களை கேட்டு பெற முடியும். அதற்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம். அப்போ முதலாக கொண்டு வரப்பட்டது ஸ்வீடனில் 1766. இங்கே இந்தியாவில் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஜூன் 15, 2005 இயற்றப்பட்டது. நடைமுறைப்படுத்தப்பட்டது அக்டோபர் 12, 2005. இந்த சட்டத்தின் அடிப்படையில் மத்திய தகவல் ஆணையம் மற்றும் மாநில தகவல் ஆணையங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அதனால் இதை நம்ம சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்கிறோம். இதில் 2 அட்டவணைகள், 31 பிரிவுகள், 6 சாப்டர்ஸ் இருக்குது. இதனுடைய நோக்கம் அரசு பொதுத்துறை நிறுவனத்துடைய வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதற்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா பொதுமக்கள் அந்த நிறுவனங்களுடைய தகவல்களை கேட்டு பெறுவதற்கான உரிமையை இந்த சட்டம் வந்து வழங்குது. இதுதான் இதனுடைய நோக்கம். சரி பாருங்க, பொது தகவல் அதிகாரி இந்த சட்டத்தில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. இச்சட்டத்தின் கீழுள்ள அனைத்து நிறுவனங்களிலும் ஒரு பொது தகவல் அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும். இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த சட்டத்தின் கீழே இருக்கக்கூடிய எல்லா அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே இந்த சட்டத்தின் கீழே தான் இருக்கும். அப்போ அந்த நிறுவனங்கள் எல்லாமே தனக்குன்னு ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒரு பொது தகவல் அதிகாரி இருக்கணும், பப்ளிக் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர் இருக்கணும், நியமிக்கப்படணும்.
அப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு மனிதனுக்கு ஒரு தனிநபருக்கு அந்த நிறுவனம் தொடர்பாக தகவல் வேணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, தகவல் வேண்டிய நபர் தனது வேண்டுகோளை எழுத்துப்பூர்வமான விண்ணப்பமாக இவரிடம் அளிக்க வேண்டும். அதாவது ஒவ்வொரு நிறுவனத்தில் ஒரு பொது தகவல் அதிகாரி இருக்காரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட யாருக்கு தகவல் வேணுமோ, எந்த நிறுவனத்துடைய தகவல் யாருக்கு வேணுமோ அவர் அந்த நிறுவனத்துடைய பொது தகவல் அதிகாரி கிட்ட தனது வேண்டுகோளை எழுத்துப்பூர்வமான விண்ணப்பமாக இந்த பொது தகவல் அதிகாரி கிட்ட அவர் கொடுக்கணும். தகவல் கோரும் நபர் எழுத படிக்க தெரியாதவராக இருந்தால் அவருக்கு பொது தகவல் அதிகாரி உதவுவார். அப்ப எழுத்துப்பூர்வமா விண்ணப்பமாக பொது தகவல் ஒவ்வொரு நிறுவனத்திலையும் ஒரு பொது தகவல் அதிகாரி இருப்பாரு. அவர்கிட்ட எழுத்துப்பூர்வமா விண்ணப்பத்தை கொடுக்கணும் தகவல் வேண்டி. ஒருவேளை அவருக்கு தகவல் கேட்பவருக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்னா அவருக்கு அந்த பொது தகவல் அதிகாரி தான் உதவணும். விண்ணப்பத்தில் கோரப்பட்ட தகவலை வழங்குவது இவருடைய பணி. அப்ப நம்ம கேட்கக்கூடிய அந்த தகவலை யாரு கொடுக்கணும்? இந்த பொது தகவல் அதிகாரி தான் கொடுக்கணும். அதுதான் அவருடைய பணி. ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனமும் ஒரு உதவி பொது தகவல் அலுவலரை கொண்டிருக்க வேண்டும். ஒரு பொது தகவல் அலுவலர் இருக்கணும். அதுபோக ஒவ்வொரு பொதுத்துறை நிறுவனத்திலையும் ஒரு உதவி பொது தகவல் அலுவலரும் இருக்கணும். சமர்ப்பிக்கப்பட்ட வேண்டுகோள் குறிப்பிட்ட பொது நிறுவனத்தை சாராமல் வேறொரு பொது நிறுவனத்தோடு தொடர்புடையதாக இருப்பின் அதனை அந்நிறுவனத்திற்கு 5 வேலை நாட்களுக்குள் பொது தகவல் அலுவலர் அனுப்ப வேண்டும். அப்போ நாம் கேட்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நம்ம போய் இந்த நிறுவன தொடர்பானது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு தகவல் இங்கே கேட்க போகிறோம், எழுத்துப்பூர்வமாக விண்ணப்பம் அளிச்சிட்டோம், பொது தகவல் அதிகாரி கிட்ட கொடுத்துட்டோம். ஆனால் இது வந்து இன்னொரு நிறுவனத்தை சார்ந்த ஒரு தகவலாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பொது தகவல் அதிகாரி அந்த நிறுவனத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 5 வேலை நாட்களுக்குள்ளே அனுப்பணும். நம்ம இங்கே கேட்டுட்டோம், ஆனால் இது இந்த நிறுவனத்தை சார்ந்து இல்லாமல் இன்னொரு நிறுவனத்தோட சார்ந்து இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொது தகவல் அதிகாரி தான் இன்னொரு நிறுவனத்துக்கு அனுப்புவார். 5 வேலை நாட்களுக்குள்ளே அனுப்பணும். சரி, அடுத்தது பாருங்க, தகவல் பெறும் முறை. நம்ம வந்து எழுத்துப்பூர்வமான விண்ணப்பம் அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ தகவல் பெறும் விண்ணப்பத்தில் தனது பெயர் மற்றும் முகவரியை தவிர வேறு விவரங்களை குறிப்பிட தேவையில்லை. பாருங்க, பெயரும் முகவரியை மட்டும் குறிப்பிட்டா போதும், வேற எந்த விவரங்களையும் குறிப்பிட தேவையில்லை அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா தகவல் பெறுவதற்கான காரணத்தை சொல்ல வேண்டியது கிடையாது. பெயர் முகவரியை சொல்லிட்டு தகவல் பெறுவதற்கான காரணத்தை சொல்ல வேண்டியது கிடையாது. விண்ணப்பத்துடன் ரூபாய் 10க்கான அஞ்சலக ஆணை அல்லது வங்கி காசோலை, வங்கி கேட்போலை போன்றவற்றில் ஒன்றினை அந்த அதிகார அமைப்பின் அலுவலருக்கு வழங்கும் வகையில் இணைத்தல் வேண்டும். 10க்கான அஞ்சலக ஆணையை வந்து அந்த விண்ணப்பத்தில் ஒட்டி இது பண்ணணும். விண்ணப்பித்த 30 நாட்களுக்குள் பதில் அளிக்கப்படவில்லை எனில் மூத்த அதிகாரியிடம் மேல்முறையீடு செய்யலாம். வேறு காரணங்கள் தவறான தகவல், பொருந்தாத வகையில் தகவல், அதாவது என்னன்னா இப்போ நம்ம தகவல் கேட்டு விண்ணப்பம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அது கொடுத்ததுலேருந்து 30 நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக என்ன பண்ணணும், தகவல் அளிக்கணும். இந்த நாள் ரொம்ப முக்கியம். 30 நாட்களுக்குள்ள அந்த பொது தகவல் அதிகாரி நமக்கு அந்த தகவல், நம்ம கேட்ட தகவலை கொடுக்கணும். ஒருவேளை அவர் கொடுக்க தவறிட்டாருன்னா மூத்த அதிகாரி இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம மேல்முறையீடு பண்ணலாம். இல்லைன்னா மத்திய மாநில தகவல் ஆணையங்கள்லாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் நம்ம மேல்முறையீடு பண்ண முடியும். ஃபஸ்ட்டு மூத்த அதிகாரிகிட்ட சொல்லுவோம். 30 நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு பதில் அளிக்கப்படலை அப்படின்னா மூத்த அதிகாரிகிட்ட சொல்லுவோம். இல்லை ஒருவேளை தவறான தகவல் கொடுக்குறாரு, பொருந்தாத வகையில் தகவல் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம மூத்த அதிகாரிகிட்ட மேல்முறையீடு பண்ணலாம். பாருங்க, அடுத்ததாக 2வது மேல்முறையீடு. மறுபடியும் நம்ம கேட்டு அப்பவும் பண்ணல அப்படின்னா 2வது மேல்முறையீடு 90 நாட்களுக்குள் மத்திய தகவல் ஆணையத்திடமோ அல்லது மாநில தகவல் ஆணையத்திடமோ மேல்முறையீடு செய்யலாம். அப்போ மறுபடியும் 2வது மேல்முறையீடு ஒன்று பண்ணலாம். 90 நாட்களுக்குள்ள என்ன பண்ணலாம், மத்திய தகவல் ஆணையத்திடமும் மாநில தகவல் ஆணையத்திடமும் செய்யலாம். சரியான தகவல் அளிக்கப்படாத நிறுவனத்திற்கு தகவல் கிடைக்க பெறும் நாள் வரை ரூபாய் 250 அபராதமாக விதிக்கப்படும். ஆனால் அந்த அபராத தொகையானது மொத்தமாக 25,000த்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். அதாவது என்னன்னா, இப்போ சரியான தகவல் ஒரு நிறுவனம் அளிக்கலை அப்படின்னா அந்த தகவல் கிடைக்கப்படுற வரைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ரூபாய் 250 ரூபா அப்படியே அபராதமாக விதிக்கப்பட்டுட்டே வரும். ஆனால் அதில் 25,000 தாண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அபராதம் அப்படிங்கிறதே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான். அதுக்கு மேலே தாண்டிடுச்சுன்னா இந்த மேல்முறையீடு அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். அந்த மேல்முறையீட்டுக்காக தான் மத்திய தகவல் ஆணையங்கள், மாநில தகவல் ஆணையங்கள்லாம் இருக்காங்க. பொது தகவல் அதிகாரி நம்ம கேட்ட தகவலை கொடுக்கணுங்க. இந்த நீங்கள் 90 நாட்கள் அதெல்லாம் பார்க்காதீங்க. என்ன பாருங்கன்னா, பொது தகவல் அதிகாரி கிட்ட நம்ம விண்ணப்பம் எழுதி கொடுக்கணும். பெயர் இருக்கணும், முகவரி இருக்கணும், காரணம் சொல்ல தேவை கிடையாது.
அப்புறம் 10 ரூபாய்க்கான அந்த அஞ்சலக ஆணை அதை ஒட்டி நம்ம பொது தகவல் அதிகாரிகிட்ட கொடுக்கணும். அவர் 30 நாட்களுக்குள்ளே நம்மளுக்கு தகவல் கொடுக்கணும். ஒருவேளை கொடுக்கலன்னா மூத்த அதிகாரிகிட்ட சொல்லலாம். இல்லை அப்படின்னா மேல்முறையீடு மத்திய தகவல் ஆணையத்திடமும் மாநில தகவல் ஆணையத்திடமும் கொடுக்கலாம். ஒரு சரியான தகவல் கிடைக்கல அப்படின்னா கிடைக்கிற வரைக்கும் ரூபாய் 250 ரூபா ஒவ்வொரு நாளும் வந்து 250 ரூபா வந்து என்ன பண்ணுவாங்க, பெனால்ட்டி பனிஷ்மெண்ட், அதாவது தண்டனை, அபராதம் விதிப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் என்னென்ன நிறுவனங்கள்லாம் வருதுங்க. நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். அரசுடைய எல்லா அமைப்புகளும், அரசுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே வரும். பாருங்க, அரசின் சட்டமியற்றும் அமைப்பு, அரசுடைய சட்டமியற்றும் அமைப்புல எதுங்க இருக்கு? அரசுடைய சட்டமியற்றும் அமைப்பு எதுங்க? சட்டமன்றம் தான். மத்திய சட்டமன்றம், மாநில சட்டமன்றங்கள் இதுவும் வரும். அரசின் அனைத்து துறைகளின் நிர்வாக அமைப்பு இருக்குது, நிர்வாகத்துறை இருக்குது, அரசுடைய நிர்வாகத்துறை. நீதித்துறை தொடர்புடைய அனைத்து நிறுவனங்கள், நீதித்துறை தொடர்பாக இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் வருது. அரசியலமைப்பு அந்தஸ்து பெற்ற அமைப்புகளும் வரும். அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள்னு சொல்கிறோம்ல, அந்த அமைப்புகளும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராங்க. பாராளுமன்ற சட்டமன்ற சட்டங்களின் மூலம் உருவாக்கப்பட்ட அமைப்புகள், அப்போ அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகளும் வருது, சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அமைப்புகளும் வருது. அரசால் கட்டுப்படுத்தப்படும் நிறுவனங்கள் இருக்குல்ல, அதுவும் வருது. அரசு உதவி பெறும் அரசு சாரா நிறுவனமும் வருது, அரசு உதவி பெறக்கூடிய அரசு சார்ந்த நிறுவனங்களும் வருது, உள்ளாட்சி அமைப்புகளும் வருது. எல்லாமே வருதுங்க, கிட்டத்தட்ட எல்லாமே வருது. நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எது வராது அப்படிங்கிறத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துட்டா போதும். மற்றபடி எல்லாமே வருதுங்க. அரசின் சட்டம் இயற்றும் அமைப்பு வருது, சட்டமன்றமும் வருது, நிர்வாகமும் வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதித்துறையும் வருது, அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகளும் வருது, அரசு அமைப்பு சாராத அமைப்புகள், சட்டப்பூர்வ அமைப்புகளும் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா அரசு உதவி பெறும் நிறுவனங்களும் வருது, அரசு உதவி பெறக்கூடிய அரசு சார்ந்த நிறுவனங்களும் வருது, அரசால் கட்டுப்படுத்தப்படும் நிறுவனங்களும் வருது, உள்ளாட்சி அமைப்புகளும் இதில் வருது. அவ்வளோதான், எல்லாமே வருது. அப்போ இதில் எதுங்க தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராத நிறுவனங்கள் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் மட்டும் இதற்கு கீழ் வராது. ஏன்னா அந்த பாதுகாப்பு அமைப்புகள் ஆகட்டும், இந்த பாருங்கள் உளவுத்துறை, இவங்கெல்லாம் கலெக்ட் பண்ணக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாதுகாப்பாக வச்சுக்கணும் அது எல்லாமே. அதை என்ன பண்ணக்கூடாது, ஒரு சாதாரண சாதாரண மக்கள் யார் கேட்டாலும், சாதாரண மக்கள் இல்லை யார் கேட்டாலும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது ஒரு நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான ஒரு விஷயம். அப்போ மத்திய புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு அமைப்புகள் எதுவுமே தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராது. பாருங்க, மத்திய உளவுத்துறை வராது, சிறப்பு எல்லைப்படைகள் இதெல்லாம் பாருங்க பாதுகாப்பு அமைப்புகள் தான். மத்திய புலனாய்வுத்துறை இதெல்லாம் புலனாய்வு அமைப்பு, இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அது அவங்களாம் வராங்க. சிறப்பு சேவைகள் துறை, வருமான வரிகள் பொது இயக்குநரகம், அமலாக்கத்துறை இயக்குநரகம், விமான ஆராய்ச்சி மையம் இதெல்லாம் வந்து பாதுகாப்பு தொடர்பான அமைப்பு. தேசிய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு, மத்திய சேம காவல் படை, அடுத்தது உளவுத்துறை பணியகம், இதெல்லாம் வந்து பாதுகாப்பு தொடர்பான அமைப்புகள். அப்போ பாதுகாப்பு தொடர்பான அமைப்புகளும் புலனாய்வு தொடர்பான அமைப்புகளும் வராது. வருவாய் புலனாய்வுத்துறை இயக்குநரகம், வருவாய் தொடர்பான இயக்குநரகம் வராது. அப்போ வர்றது எல்லாமே தான் வரும். இந்த பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு அமைப்புகள் மட்டும் வராது. அந்த அமைப்பை பார்த்தா இது பாதுகாப்பு அமைப்பு, புலனாய்வு அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சா போதும். அவ்வளோதான். இதுதான் வந்து நமக்கு தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதான் என்னதுங்க, நமக்கு மத்திய தகவல் ஆணையம், மாநில தகவல் ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, மத்திய தகவல் ஆணையம். மத்திய தகவல் ஆணையம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்க, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சிஐசின்னு சொல்லுவோம், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இது எப்போ துவக்கப்படுது? 2005. ஏன்னா 2005 சட்டம் கொண்டு வர்றாங்க. அந்த சட்டத்தின் அடிப்படையில் 2005 மத்திய தகவல் ஆணையம் துவங்கப்படுது. இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னா புதுடெல்லியில் தான் இருக்குது. இதனுடைய அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் அப்படின்னு என்னதுங்க, தண்டனை வழங்க முடியாது. பரிந்துரை, அதாவது அறிக்கை கொடுக்கலாம், பரிந்துரை, ஆலோசனை இந்த மாதிரிலாம் கொடுக்கலாமே ஒழிந்து உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் தான் இருக்குது, தண்டனை வழங்க முடியாது. ஏன்னா எல்லாம் பாருங்கள், நிறைய அமைப்புகள் பாருங்கள் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் தான் இருக்கும், விசாரிக்கலாம், அறிக்கை இந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஆனால் தண்டனை, அதாவது பெனால்ட்டி, இந்த 250 ரூபா அந்த மாதிரிலாம் போடுறாங்கல்ல அந்த மாதிரிலாம். ஆனால் வந்து ஒரு தண்டனை வழங்கக்கூடிய குற்றவியல் நீதிமன்றம் வழங்கக்கூடிய தண்டனை அளவுக்கு இது பண்ண முடியாது. அடுத்தது பாருங்கள், இதனுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருக்கணும், 10க்கு மேற்படாத தகவல் ஆணையர்கள் இருக்கணும். அதாவது நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் அமைங்க, அதில் ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருக்கணும்,
தலைமை தகவல் ஆணையர் இருக்கணும். ஆனால் அது என்னதுங்க, 10க்கு மேற்படாத தகவல் ஆணையர்கள் இருக்கணும். நீங்கள் அதுக்கப்புறம் மற்ற தகவல் ஆணையர்கள்லாம் இருப்பாங்க. அதில் எப்படின்னா 10க்கு மேற்படாமல் இருந்தால் போதும். அப்போ நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு 6 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தலைமை தகவல் ஆணையர், 6 தகவல் ஆணையர்கள் இருக்காங்க, 6 மற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, மொத்தமாக 10க்கு மேற்படாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதுதான் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு தலைமை தகவல் ஆணையர் இருக்கணும், மற்ற தகவல் ஆணையர்கள் 10க்கு மேற்படாத வகையில் இருக்கணும். சரி, இவங்களை யாருங்க நியமனம் பண்ணுறாங்கன்னா குடியரசுத் தலைவர். மத்திய தகவல் ஆணையத்துடைய தலைவரையும் மற்ற உறுப்பினர்களையும் யார் நியமனம் பண்ணுறாங்க, குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாங்க. அப்போ குடியரசுத் தலைவருக்கு யார் வந்து பரிந்துரைக்கிறா, பரிந்துரைக்கக்கூடிய ஒரு குழு இருக்குது, செலெக்ஷன் கமிட்டி, தேர்வு குழுன்னு ஒன்று இருக்குது. இது பரிந்துரைக்கும் குழு அப்படிங்கிறத தாண்டி நம்ம என்னென்னு போடலான்னா தேர்வு குழு, செலெக்ஷன் கமிட்டி. இந்த கமிட்டியில் யார் யார் இருக்காங்கன்னா பிரதமர் இருக்கார், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க, பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினட் அமைச்சர் இருப்பாங்க. இந்த 3 பேர் இந்த தேர்வு குழுவில் இருப்பாங்க. யார் யாருங்க, பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார், பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினட் அமைச்சர் இருப்பாங்க. இந்த தேர்வு குழுவுடைய பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தலைமை தகவல் ஆணையரையும் மற்ற தகவல் ஆணையர்களையும் நியமிப்பார். இந்த தேர்வு குழு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யார் யார் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தகுதிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது அவங்க பொது விஷயத்தில் பப்ளிக் லைஃப்பில் அனுபவம் பெற்றவராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தகுதி. எந்த முக்கியமான தகுதி அப்படின்னு பார்க்கும் பொழுது என்ன அப்படின்னா, ரொம்ப மற்ற ஆர்கனைசேஷனுக்குலாம் வந்து அந்த இவ்வளோ இது அப்படிங்கிற மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி தகுதியில் இங்கே மென்ஷன் பண்ணல. பொது இதில் என்னவா இருக்கணும் அப்படின்னா, பொது வாழ்க்கையில் வந்து ஒரு எமினண்ட்டாக இருக்கணும், சிறப்பு வாய்ந்தவராக, நிபுணராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் என்னவா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இப்போ நீ தலைவரோ உறுப்பினரோ நீங்கள் நியமிக்கிறோம் அப்படின்னா அவங்க பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது, அரசியல் பணிகளில் ஈடுபடுவராக இருத்தல் கூடாது, ஆதாயம் தரும் பதவி வகிப்பவராக இருத்தல் கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. இந்த பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது. எம்பி எம்எல்ஏஸெல்லாம் நம்ம வந்து தகவல் ஆணையரை தகவல் ஆணையராகவோ இல்லை தலைமை தகவல் ஆணையராகவோ நியமிக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு கேட்கலாம். பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருத்தல் கூடாது, அரசியல் பணிகளில் ஈடுபடுவராக இருக்கக்கூடாது, ஆதாயம் தரும் பதவி வகிப்பவராக இருக்கக்கூடாது. பதவிக்காலம் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நம்ம நோட்ஸில் இப்போ கொடுக்க போகிற நோட்ஸ்லேயும் உங்களுக்கு 5 ஆண்டுகள் அப்படின்னு தான் இருக்கும். சரிங்களா, 5 ஆண்டுகள் அப்படிங்கிறது என்னென்னா முன்னாடி இருந்துச்சு. 5 ஆண்டுகள் அப்படின்னு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணாங்க. 2019 என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்ம தகவல் அறியும் உரிமை சட்டம் RTI அப்படின்னு சொல்லுவோமா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் 2005 கொண்டு வந்தாங்களா. தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்போங்க கொண்டு வந்தாங்க, 2005 கொண்டு வராங்களா. இதையே 2019 திருத்தம் பண்ணுறாங்க. என்ன திருத்தம் பண்ணுறாங்க அப்படின்னா, பதவிக்காலம் அப்படிங்கிறத இவங்களுக்கான தலைவரும் உறுப்பினர்களும் இருக்காங்கள, அவங்களுக்குடைய அந்த பதவி காலத்தை யார் நிர்ணயிக்கணும் அப்படின்னா மத்திய அரசு தான் இனிமேல் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 வருஷம் அல்லது 65 வயதுன்னு இருந்துச்சு. ஆனால் 2019 திருத்தம் பண்ணுறாங்க. என்னன்னா இவங்களுடைய அந்த பதவி காலம் இருக்குல்ல, எவ்வளோ வருஷம் அப்படிங்கிறத யார் நிர்ணயிக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிர்ணயிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வயது அப்படிதான், வயது 65 வயது தான், அது காமன் தான் எல்லாத்துக்குமே. ஆனால் இவ்வளோ ஆண்டுகள் இத்தனை வருஷம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது யார் நிர்ணயிக்கணும் அப்படின்னா மத்திய அரசுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மத்திய அரசு இப்போ எவ்வளோ நிர்ணயிச்சிருக்காங்க அப்படின்னா தலைவருக்கும் உறுப்பினர்களுக்கும் 3 வருஷம். இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ 3 வருஷம், முன்னாடி 5 வருஷம்தான் இருந்துச்சு. 2019 என்ன பண்ணாங்க அப்படின்னா திருத்தம் பண்ணாங்க. என்னது, தலைவர் உறுப்பினருடைய பதவி காலத்தை நிர்ணயிக்கணும். யார் நிர்ணயிக்கணும் அப்படின்னா மத்திய அரசு தான் நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் அடிப்படையில் மத்திய அரசு இப்போ எவ்வளோ வருடம் நிர்ணயிச்சிருக்கிறாங்கன்னா 3 வருஷம். 65 வயதுங்கிறது காமன் எப்போவுமே. சட்டத்துலேயும் அப்படி தான் இருந்துச்சு, திருத்தப்பட்ட சட்டத்துலேயும் அப்படி தான் இருக்குது, இப்போது அப்படி தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களை ஒரு டைம் நியமிச்சிட்டாங்கன்னா மறுநியமனம் செய்ய முடியாது. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஒரு இது இல்லைங்களா, அதனால் இவங்களை என்ன பண்ண முடியாதுன்னா மறுநியமனம் செய்ய முடியாது. அது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, ஓய்விற்கு பிறகு எந்த ஒரு மத்திய மாநில அரசு பணிகளுக்கும் நியமிக்கப்படக்கூடாது. பாருங்க, ஓய்விற்கு பிறகு எந்த ஒரு மத்திய மாநில அரசு பணிகளுக்கும் நியமிக்கப்படக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் ஒரு
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வெளிப்படைத்தன்மைக்காக தான். ஓய்விற்கு இதுக்கப்புறம் வந்து ஒரு அரசு பணியில் நியமிக்கப்படுறாங்க அப்படின்னா இந்த ஆணையத்துடைய அந்த இது ஒரு வெளிப்படைத்தன்மையற்றதாக போயிடும். என்ன வேணாலும் நடக்கலாம், நமக்கு தெரியாத மறைமுகமாக இதெல்லாம் நிறைய பேருங்கள் அந்த மாதிரிலாம் நடக்கலாம். அதனால் எனது அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஓய்வு முடிஞ்சிருச்சா மறுநியமனம் பண்ண முடியாது, ஓய்வு காலம் வந்துருச்சா மறுநியமனம் பண்ண முடியாது. மத்திய மாநில அரசு பணிகளுக்கு நியமிக்கப்படவும் கூடாது. தகவல் ஆணையர்கள் தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கலாம், ஆனால் வேறு பணிகளுக்கு தான் நியமிக்கப்படக்கூடாது. ஆனால் தகவல் ஆணையர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள தலைமை தகவல் ஆணையராக நியமிக்கலாம். நம்ம பார்த்தோம்ல, ஒரு தலைமை தகவல் ஆணையர், அது போக மற்றவங்க 10க்கு மேற்படாத தகவல் ஆணையர்கள் இருப்பாங்கல்ல, இந்த தகவல் ஆணையர்கள் வந்து தலைமை தகவல் ஆணையராக வேணால் நியமிக்கலாம், வேறு பணிகளில் தான் பணியமர்த்தக்கூடாது. முதல் தலைமை தகவல் ஆணையர் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஜாகத் ஹபீபுல்லா. மத்திய தலைமை தகவல் ஆணையத்தின் முதல் தலைமை தகவல் ஆணையர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வஜாகத் ஹபீபுல்லா. தற்போதைய தலைமை தகவல் ஆணையர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜ்குமார் கோயல். நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி இந்த அப்பாயின்மெண்ட்ஸில் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா நடுவில் மாற்றிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை நீங்கள் நியூஸை ரெகுலராக ரீட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா தெரியாமல் போயிடும். எப்போவுமே ஒரு அமைப்புடைய தலைவர் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு போகிறக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. கூகுளில் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிட போகுது. இப்போ ரீசெண்டாக யார் இருக்காங்கன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், சரிங்களா? சரி, அப்போ இவங்களை பதவி நீக்கம் யார் பண்ண முடியும்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுறாரு. குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாயிண்ட்டையும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா தலைமை தகவல் ஆணையருடைய ஊதியம் தலைமை தகவல் ஆணையர் மத்திய தலைமை தேர்தல் ஆணையரின் ஊதியத்தையும் மற்ற தகவல் ஆணையர்கள் மத்திய தேர்தல் ஆணையரின் ஊதியத்தையும் மத்திய தேர்தல் ஆணையம் வரும் பாருங்க. தலைமை தகவல் ஆணையர் இருக்காருங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஊதியம் யாருக்கு இணையாக இருக்குன்னா மத்திய தலைமை தேர்தல் ஆணையருக்குள்ள அந்த தேர்தல் ஆணையருடைய ஊதியத்துக்கும் மற்ற தகவல் ஆணையருடைய ஊதியம் யாருக்கு ஈக்குவலாக இருக்குன்னா மத்திய தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய ஊதியத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். என்ன சொல்ல வரேன்னு புரியுதுங்களா? முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா தலைமை தகவல் ஆணையருடைய ஊதியம் யாருடைய ஊதியத்துக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லைங்களா, மத்திய தேர்தல் ஆணையம், இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார்ல, அவருடைய ஊதியத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் அது போக இந்த தலைமை தகவல் ஆணையர் போக மற்ற தகவல் ஆணையர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஊதியம் யாருக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இந்திய தேர்தல் ஆணையம் இருக்குல்ல, இந்திய தேர்தல் ஆணையத்துடைய மற்ற தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுடைய ஊதியத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். இது எப்போனா 2019க்கு முன்னாடி வரைக்கும். 2019 நம்ம திருத்தம் பண்ணாங்கன்னு பார்த்தோங்களா, தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 திருத்தம் பண்ணாங்கன்னு பார்த்தோம்ல, அப்போ இது என்ன பண்ணாங்கன்னா சேஞ்ச் பண்ணாங்க. அப்போது இவங்களுக்கான ஊதியத்தை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு தான் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. எப்படி வந்து அவங்களுடைய பதவி காலத்தை மத்திய அரசு ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கான ஊதியத்தையும் மத்திய அரசு தான் ஃபிக்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த 2019 சட்டத்தில் சொன்னாங்க. இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் நோட்ஸில். இது வந்து முன்னாடி இருந்தது, பக்கத்தில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். என்ன எழுதி வச்சுக்கணும்? 2019 திருத்தம், அதில் பார்த்தீங்கன்னா ஊதியம் மத்திய அரசால் நிர்ணயிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அடுத்தது பாருங்க, மத்திய தகவல் ஆணையத்திடம் கீழ்கண்ட தகவல்களை பெற முடியாது. மத்திய தகவல் ஆணையத்துக்கிட்ட போய் கீழ்கண்ட தகவல்களை பெற முடியாது. எது? நாட்டின் பாதுகாப்பு தொடர்பான எந்த தகவலையும் பெற முடியாது. இராணுவம்னாவே பாதுகாப்பு வந்துடுது. ஒப்பந்தங்கள்னாவே பாதுகாப்பு, அதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம், அதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அமைச்சரவை எடுக்கக்கூடிய முடிவுகளை நம்ம என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. அரசு துறைகள் இடையிலான உறவுகள், இது தொடர்பான தகவல்களை எல்லாம் எதுவுமே பெற முடியாது. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி நாட்டின் பாதுகாப்பு தகவல்கள், இராணுவம் தொடர்புடையது, சர்வதேச ஒப்பந்தங்கள் பற்றிய தகவல்கள், அமைச்சரவை முடிவுகள், அரசு துறைகள் இடையிலான உறவுகள், இது தொடர்பாக எந்த தகவல்களையும் நம்ம பெற முடியாது. சரி, அடுத்தது பாருங்க, மாநில தகவல் ஆணையம், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. சரி, இதை நான் சொல்லிடுறேன், தமிழ்நாடு வரும்பொழுது அதை நான் சொல்கிறேன். மாநில தகவல் ஆணையம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐசின்னு சொல்கிறோம், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இதுவும் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம். எப்படி வந்து மத்திய அளவில் மத்திய தகவல் ஆணையம் செயல்படுதோ அதே மாதிரி தான் மாநில அளவில் மாநில தகவல் ஆணையங்கள் செயல்படும். அப்போ அதற்கு உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம்னா மாநில தகவல் ஆணையத்துக்கும் உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் தான் இருக்குது.
அப்போது இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தகவல் ஆணையர் 10க்கு மேற்படாத தகவல் ஆணையர்கள். எப்படி மத்திய தகவல் ஆணையத்தில் இருக்கோ அதே மாதிரி தான் அமைப்பு. ஒரு தகவல், அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு மாநிலம் 10க்கு மேற்படாத தகவல் ஆணையர்கள் தான் சொல்லிட்டாங்க. அப்போ எவ்வளோ இருக்கணும்னு சொல்லிட்டு அந்தந்த மாநிலம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் மாநிலத்துக்கு மாநிலம் இந்த மற்ற தகவல் ஆணையர்களுடைய அந்த எண்ணிக்கை மாறுபடும். ஏன்னா 10க்கு மேற்படாமல் இருக்கணும். அப்போ 10க்குள்ளே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டில் தகவல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது? அதாவது 2005 தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்திய அளவில் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் மாநிலங்களும் மாநில தகவல் ஆணையத்தை அமைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டது அப்படின்னா 7/10/2005. இதில் பாருங்க, ஒரு தகவல் ஆணையர் 2 தகவல் ஆணையர்கள் இது வேணாம். ஏன்னா மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடுது, கொஞ்சம் எண்ணிக்கையும் வேறு மாதிரி இருக்குது. இப்போ இது தேவையில்லை. ஏன்னா மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுறதுனால அதை பெருசாக கேட்க மாட்டாங்க. தமிழ்நாடு தகவல் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டது? 7/10/2005 தொடங்கப்பட்டது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தமிழ்நாடு பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போ கொண்டு வந்தோம்? இந்திய அளவில் 2005 தான் கொண்டு வந்தோம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு மாநில தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ கொண்டு வந்தாங்க? ஃபஸ்ட்டு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டம், மாநில தகவல் அறியும் உரிமை சட்டம் கொண்டு வந்தாங்கன்னா தமிழ்நாடு தான். அது எப்போ? 1997 மே 4 1997 தமிழ்நாடு தமிழ்நாடு அறியும் உரிமை சட்டம், மாநிலத்துக்கான தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோவா தான் செகண்டு. அவங்களும் 1997 ஜூலை 31 கொண்டு வந்திருப்பாங்க. இது நான் சட்டத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்க, ஆணையத்தை பற்றி பேசலை. அதாவது மாநிலத்துக்குன்னு முதல் முறையாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான். 1997 மே 4 கொண்டு வந்துட்டாங்க. செகண்டாக பார்த்தீங்கன்னா கோவா, அவங்களும் அதே வருடத்தில் ஜூலை 31 கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நாம் இங்கே என்ன பார்த்தோம்? தமிழ்நாடு தகவல் ஆணையம் இது சட்டத்துக்கும் ஆணையத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. நமக்குன்னு மாநிலத்துக்குன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு. அப்போ தமிழ்நாடு தகவல் ஆணையம் எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 7/10/2005. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையர் யாருங்க? இப்போ யார் தமிழ்நாடு மாநிலத்துடைய சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனராக இருக்கார் அப்படின்னா சஹில் அக்தர். சரி, அப்போ தலைவரையும் உறுப்பினர்களையும் எல்லா மாநிலத்துடைய அந்த மாநில தகவல் ஆணையத்துடைய தலைவரையும் உறுப்பினரையும் யார் நியமிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் தான் நியமிப்பார். ஆளுநர் தான் பதவி நீக்கமும் பண்ணுவார். ஆளுநர் தான் நியமிப்பார், ஆளுநர் தான் பதவி நீக்கம் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 3 வருடம் 65 வயது. முன்னாடி 5 வருஷம்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2019 திருத்தம் பண்ணி இவங்களுடைய பதவி காலத்தை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். அதே மாதிரி இவங்களுக்கான ஊதியத்தை யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். எப்படி மத்திய தகவல் ஆணையத்துக்கு பார்த்தோம்ல 2019 திருத்தம் பண்ணி பதவி காலத்தையும் ஊதியத்தையும் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொன்னாங்க. அதே மாதிரி மாநில தகவல் ஆணையத்துடைய பதவி காலத்தையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஊதியத்தையும் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இப்போ எவ்வளோ காலம் பதவி காலம்னா 3 வருடம். 65 வயதுங்கிறது காமன், அது எப்போவுமே அப்படியே தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ஆளுநர் தான் தலைவரையும் உறுப்பினர்களையும் நியமிப்பாங்கன்னு பார்த்தோம்ல. அப்போ ஆளுநர் டைரெக்டாக ஒருத்தரை நியமிப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. தேர்வுக்குழுன்னு ஒன்று இருக்கும், செலெக்ஷன் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த செலெக்ஷன் கமிட்டியில் அங்கே யார் இருந்தா? மத்திய தகவல் ஆணையத்தில் யார் இருந்தாங்க? சீஃப் மினிஸ்டர் இருந்தாரா? பிரைம் மினிஸ்டர் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்சபாவுடைய அப்போசிஷன் லீடர், எதிர்கட்சி தலைவர் இருந்தாங்க. அங்கே மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர் இருந்தார். அதுக்கப்புறம் முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட கேபினட் அமைச்சர் இங்கே இருந்தாரா? அங்கே பார்த்தீங்கன்னா பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினட் அமைச்சர். ரெண்டுக்கு காமனாக இருக்குங்களா? அங்கே பிரதம அமைச்சர், இங்கே முதலமைச்சர். அங்கே மக்களவையுடைய எதிர்கட்சி தலைவர், இங்கே சட்டப்பேரவையுடைய எதிர்கட்சி தலைவர். அங்கே பார்த்தீங்கன்னா பிரதமரால் நியமிக்கப்பட்ட கேபினட் அமைச்சர், இங்கே முதலமைச்சரால் நியமிக்கப்பட்ட கேபினட் அமைச்சர். அப்போ இந்த தேர்வுக்குழு சொல்லக்கூடிய தலைவரையும் உறுப்பினர்களையும் ஆளுநர் என்ன பண்ணுவார்னா நியமிப்பார். பதவி நீக்கம் பண்ணுறது யார் தான்? ஆளுநர். இது புரிஞ்சிருச்சுங்களா? அவ்வளோதாங்க.
அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஊதியம் இருக்குது பார்த்தீங்களா, ஊதியத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து இவங்களுக்கான ஊதியம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தலைவருக்கான மாநில தலைமை தகவல் ஆணையருடைய ஊதியம் மத்திய அளவில் தலைமை ஆணையர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மத்திய அளவில் தகவல் ஆணையர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு ஊதியத்து ஈக்குவலாக இருந்துச்சு. அதே மாதிரி மாநில தகவல் ஆணையத்துடைய மற்ற தகவல் ஆணையர்கள் இருக்காங்கள்ல, அவங்களுடைய ஊதியம் அந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலருடைய ஊதியத்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ மாறிடுச்சு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் கேட்பாங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பெருசாக கேட்குறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஆணையங்களை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கேட்குறதில்ல. ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மாநில தலைமை தகவல் ஆணையருடைய ஊதியம் மத்திய அளவில் இருக்கக்கூடிய மத்திய தலைமை தகவல் ஆணையத்துடைய மற்ற தகவல் ஆணையருடைய ஊதியத்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற மாநில தகவல் ஆணையருடைய ஊதியம் பார்த்திங்கன்னா மாநில தலைமைச் செயலருடைய ஊதியத்துக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு 2019 வரைக்கும். 2019 திருத்தம் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஊதியத்தை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதுதான் நமக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மாறின டேட்டாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தமிழ்நாட்டில் 1997 என்ன பண்ணிட்டாங்க, சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆணையம் எப்போ கொண்டு வந்தாங்க, 7/10/2005. இது வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் 2005 படி தமிழ்நாடு 7/10/2005 தமிழ்நாடு தகவல் ஆணையத்தை அமைச்சாங்க. யார் இப்போ இருக்காங்க, சகில் அக்தர் அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையர். அதுக்கப்புறம் இந்த தேர்வு குழுவில் யார் யார் இருக்காங்க, அதே மாதிரி அங்கே மத்திய தகவல் ஆணையத்தின் உறுப்பினர்களையும் தலைவரையும் பரிந்துரைக்கக்கூடிய அந்த தேர்வு குழுவில் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். 3 ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. 2019 அதை மாற்றிட்டாங்க. முதல் தலைமை தகவல் ஆணையர் பார்த்திங்கன்னா வஜாகத் கபீவுல்லா. தற்போது யார் மத்திய தகவல் ஆணையத்துடைய தலைமை தகவல் ஆணையராக இருக்காங்கன்னா ஸ்ரீ ராஜ்குமார் கோயல். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நோட்ஸில் நான் சொன்ன பாயிண்டெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படி தான், பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது, அரசியல் பணிகளில் ஈடுபடுவராக இருத்தல், ஆதாயம் தரும் பதவி வகிப்பவராக இருத்தல். அது எதுக்கும் தான் மாநில தகவல் ஆணையர் தலைமை தகவல் ஆணையர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் இதே கண்டிஷன் தான், காமன் தான் எல்லாத்துக்குமே. அப்புறம் பார்த்திங்கன்னா எதெல்லாம் இந்த சட்டத்தின் கீழ் வராத நிறுவனங்கள் அதையெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கணும். எத்தனை நாட்களுக்குள்ளே பதிலளிக்கணும், 30 நாட்களுக்குள்ளே. காரணம் சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் ஒரு பொது தகவல் அதிகாரி இருக்கணும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கொண்டு வந்த நாடு ஸ்வீடனு. 1766 வந்து கொண்டு வந்துட்டாங்க, அதை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்போ கொண்டு வந்தோம், ஜூன் 15, 2005 இயற்றுறோம். நடைமுறைப்படுத்தப்பட்டது அக்டோபர் 12, 2005. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கில் அங்கே பக்கத்துலேயே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்ல இந்த நோட்ஸ் உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து போடுவாங்க. ஆனால் இருந்தாலும் நீங்கள் அந்த ஸ்கூல் புக்கத்துலேயே பக்கத்தில் அங்கங்கே நோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும் பொழுது ஒரே இடத்துல வந்து கண்டென்ட் இருக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா, அவ்வளோதான். கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நோட்ஸ் எடுங்க, பக்கத்தில் எழுதி வைங்க. எழுதி வைக்காமல் இருக்காதீங்க. புக் பேக்கெல்லாம் நம்ம முன்னாடி லெசன் வைஸாக பார்த்துட்டு இருந்தோம்ல, புக் பேக்கெலாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வந்து ஒன்றுனா நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு அப்போ கவர் ஆயிரும். இப்போ நீங்கள் படிக்க வேண்டியது இந்த அவுட் ஆஃப் டாபிக்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான், கம்ப்ளீட் ஆயிரும். இன்னும் வந்து சின்ன லெசன்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லைன் பை லைனாக வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.